மருமகள் நிப்ரமும் எல்லா பிரச்சனையுமே சமாளிச்சிட்டோன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒன்று போனால் ஒன்று நம்மளுக்கு பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ எல்லாமே சரியாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சேது அப்போ தான் எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சேது நீ எந்த ஒரு தப்பு இல்லைன்ட்டு நிரபராதின்னு சொல்லி நிரூபிச்சிடுச்சியா, இப்போ தான் என் மனசுக்கே அந்த அளவுக்கு நிறைவாக இருக்குன்றாங்க. நான் கூட ரொம்ப கவலைப்பட்டேன். ஒன்று போனால் ஒன்று இந்த குடும்பத்தில் பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மனசுக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ராஜா அங்கே இருந்துட்டு இனி எந்த பிரச்சனையும் வராது, ஏன்னா சேது மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லை, அந்த தாமரையும் சாவித்திரி இனிமேல் ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணிட்டோம் அப்படி இருக்கு அவங்களுக்குன்றாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணமே ஆத்தாளம் புள்ளியும் சேர்ந்து இவ்வளோத்துக்கும் பண்ணிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்கள இன்னொரு டைம் ஏதாச்சும் வழியில் வந்தாங்க அவங்கள சும்மா விடக்கூடாதுன்ற மாதிரி அப்பத்தாவும் கோவத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய பிரமோல சாவித்திரி அவங்களுடைய பொண்ணு தாமரையும் என்னெல்லாம் பிளான் போட்டு மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளார வர போகிறாங்கன்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.